ஓம் நம சிவாய. இப்பொழுது பித்தனை போல காணப்படும் திகம்பரி ரகசியத்தை பற்றி சொல்லப் போகின்றேன், கேளுங்கள். திகம்பரி என்றால் சரீரத்தின் மேல் வேஷ்டியும் கௌபீனமும் இல்லாமல் இருப்பவர்களே திகம்பரி என்று சொல்லப்படுகிறது. இவர் பார்ப்பவர்கள் கண்களுக்கு பைத்தியம் பிடித்தவனைப் போல் பித்தனை போல் இருந்து அங்கிருக்கும் எச்ச இலைகளில் உள்ள சாதங்களை சாப்பிட்டு கொண்டும் சாக்கடைகளில் இருக்கும் ஜலத்தை குடித்து கொண்டும் இரவில் ஒருவருக்கும் தெரியாத ஓர் இடத்தில் இருந்து சற்று படுத்தெழுந்து மற்ற இரவெல்லாம் யோகத்தில் இருப்பது வழக்கம். இப்படி இருக்க அவ்வூரில் ஒருவன் அவரை பார்த்து, இம்மகான் பைத்தியம் பிடித்தவரை போல் காணப்படுகிறார், இவர் மகா ஞானி, இவரை அடுத்து இவருடன் கூடவே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று தன் மனதில் ஒரு திட நிச்சயம் உண்டாகி அன்று முதல் தன் வீட்டில் சாப்பிடும் வேலை தவிர மற்ற பகற்காலங்களில் எல்லாம் அவர் எங்கெங்கு சென்ற போதிலும் அவரை விட்டு நீங்காமல் அவருடன் கூடவே இருந்து கொண்டு பொழுது போனவுடன் தன் வீட்டிற்கு சென்று மறுபடியும் காலையில் அவரிடம் வந்து அவருடன் கூடவே திரிந்து கொண்டிருப்பார். இவ்வாறாக 12 வருஷங்கள் வரையில் அவருடன் கூடவே அவர் திரிந்து கொண்டு இருந்த போதிலும் அவர் ஒரு நாளாகிலும் இவனிடம் பேசவே இல்லை. ஒரு நாள் காலையில் திகம்பரியார் இருக்கும் ஊருக்கு கீழ்ப்புறமாய் திகம்பரியார் சென்று கொண்டிருந்தார். திகம்பரியார் இருக்கும் ஊருக்கு மேல்புறமாய் இருக்கும் ஊரில் அன்று உற்சவம் நடக்கின்றது. அந்த உற்சவத்திற்கு ஜனங்கள் போவதற்காக திகம்பரியாரை எதிர்நோக்கி வருகின்றார்கள். இவ்வாறாக ஜனங்கள் வரும் சமயத்தில் திகம்பரியார் இருந்தால் போல் இருந்து தம் 2 கைகளால் தமது மர்மஸ்தானத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது 12 வருஷங்களாய் அவரை தொடர்ந்து கொண்டிருக்கும் புருஷன் திகம்பரியாரை பார்த்து, என்ன சுவாமி, நான் 12 வருஷங்களாய் சுவாமிகளுடன் கூடவே இருக்கின்றேன், ஒரு நாளாகிலும் நீங்கள் மர்மஸ்தானத்தை மூடியதே இல்லை. அப்படி இருக்க இன்றைய தினம் சுவாமிகள் எதற்காக தங்களின் மர்மஸ்தானத்தை மூடியது, இது விஷயம் அடியேனுக்கு தெரிவிக்க வேண்டும் சுவாமி என்று கேட்டான். அன்றைய தினம் திகம்பரியார் வாய் திறந்து, அதை நீ பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். ஆம் சுவாமி, அதை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது திகம்பரியார் தமது வலது கையால் அவன் முகத்தை தடவி, என் பின்புறமாய் நின்று என்ன தெரிகிறது என்று பார் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஜனங்கள் இவன் கண்களுக்கு எவ்விதமாய் காணப்பட்டார்கள் என்றால், யானைகள், சிங்கம், புலி, கரடி, பாறை, முள்ளம்பன்றி, ஓநாய், நரி, இன்னும் காட்டில் உள்ள அநேக விதங்களாகிய மிருகங்கள், பசு, எருது, கன்றுகள், எருமைக்கடா முதலானவைகள், அந்த மிருகங்களின் கூட்டத்தில் சில மனிதர்கள் அவன் கண்களுக்கு காணப்பட்டார்கள். அம்மனிதர்கள் திகம்பரியாரை கடந்து சென்ற பிறகு தம் மர்மஸ்தானத்தை கையால் எடுத்துவிட்டு தன்னை தொடர்ந்து பின்புறமாய் வருபவனுடைய முகத்தை மறுபடியும் திகம்பரியார் தம் கையால் தடவினார். அப்பொழுது மிருகங்களாய் இருந்தவர்கள் எல்லாம் அவர் கண்களுக்கு மனிதர்களாய் காணப்பட்டார்கள். அதன் பிறகு திகம்பரியார், நீ என்ன பார்த்தாய் என்று அவனை கேட்டார். அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால், தம் எதிரே நோக்கி வரும் மிருகங்களின் கூட்ட மத்தியில் சில மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொன்னான். அந்த மனிதர்களுக்காகத்தான் நான் மர்மஸ்தானத்தை என் கையால் மூடினேன் ஒழிய இந்த மிருகங்களுக்காக மூடவில்லை என்று சொன்னார். அதன் பிறகு அவன் திகம்பரியார் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரித்தான். பிறகு எழுந்து நின்று 2 கைகளையும் குவித்து, அடியேனை ரட்சித்து என்னை நல்வழிக்கு ஆளாக்க வேண்டும் என்று அவரை மிகவும் வணங்கி கேட்டுக்கொண்டு மறுபடியும் அவருடனே கூடவே திரிந்து கொண்டிருந்தான். சில ஸ்திரீ புருஷர்கள் ஸ்நானம் செய்து விபூதியோ அல்லது ஸ்ரீ சூரணமோ நெற்றியில் அணிந்து தம் வீட்டில் இருக்கும் படங்களுக்கு பூஜை செய்து முடித்துவிட்டு அதன் பிறகு விக்கிரகங்களை கும்பிட்டு வருவார்கள். இவர்களைத்தான் மனிதர்கள் என்று சொல்லப்படும். அப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் முன் ஜென்மத்தில் மனிதர்களாய் பிறந்து மேற் சொல்லிய பூஜைகள் எல்லாம் செய்து வந்தார்கள். அந்த வாசனையினால் இச்சென்மத்தில் இந்த பூஜை செய்து வருவார்கள். இதையே விட்டக்குறை தொட்டக்குறை என்று சொல்லப்படும். இதன் கருத்து என்னவென்றால், முன் ஜென்மத்தில் இவர்கள் வேறொரு சரீரத்தில் இருந்து மேற் சொல்லிய பூஜைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது தாம் பிராணனை விடும்போது அந்த பூஜையை இந்த ஜென்மத்தில் விட்டபடியால் விட்டக்குறை என்றும், இவர்கள் இன்னொரு வீட்டில் போய் பிறந்து மறுபடியும் அப்பூஜையை செய்ய ஆரம்பிப்பதனால் அதற்கு தொட்டக்குறை என்று சொல்லப்படும். முன் ஜென்மத்தில் பூஜையை விடுவது, மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் அப்பூஜையை செய்ய ஆரம்பிப்பது, இதைத்தான் விட்டக்குறை என்றும் தொட்டக்குறை என்றும் பெரியோர்களால் சொல்லப்படுகின்றன.
நீங்களும் குரு உபதேசம் பெற்றதை இடைவிடாமல் ஜெபம் செய்து கொண்டும் கோயில்களுக்கு சென்று அவ்விக்கிரகங்களை கும்பிட்டு கொண்டும் பொய் சொல்லாமல் சத்தியமாய் இருந்து உங்களால் ஈன்ற வரையில் தான தர்மங்களை செய்து வாருங்கள். இவ்வாறாக செய்து வருவீர்களானால் இனி எடுக்கப் போகும் ஜென்மத்தில் மேலான பதவியை அடைந்து பிறகு ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்கள் சொந்த வீடாகிய வெட்ட வெளியாயிருக்கும் பரப்பிரமத்தில் போய் சேர்ந்து விடுவீர்கள். அங்கு போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் உங்களுக்கு பிறப்பு இறப்பு என்பது இல்லை என்று இது சத்தியம் என்று சித்தர்கள் வாக்கு கூறியிருக்கின்றார்கள். Namah Shivaya.